இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏன்? நாளைக்கு கோர்ட்ல கேஸ் வருது. ஜானகி அத்தைக்கு தண்டனை கிடைச்சிடும்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது. நான் ஆக விட மாட்டேன். நடக்கிற பிரச்சனை எல்லாமே உன்னாலதான். நீ மட்டும் அந்த கதிர தனா கழுத்துல தாலி கட்ட வைக்காம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. உன்னால தனா லைஃபும் போச்சு, இந்த குடும்பத்தோட நிம்மதியும் போச்சு. இதையே சொல்லிட்டு இருக்காத சீனு. அந்த கார்த்திக் எவ்வளவு பெரிய பொறுக்கின்னு உனக்கு தெரியாது. அன்னைக்கு அவன் கூட கல்யாணம் நடந்திருந்தா தனா வாழ்க்கையே போயிருக்கும். அவன் இன்னும் சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்கான். அவனை மறைச்சு வச்சுக்கிட்டு அந்த புவனேஸ்வரி விளையாடிக்கிட்டு இருக்கா. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருப்ப? நீ அந்த கதிரை காப்பாத்துறன்னு இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தையே அழிச்சிட்ட. பாவம் ஜானகி அத்தி உன்னை நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சீனு, நான் சொல்றத கொஞ்சமாச்சும் கேளு. கேட்ட வரைக்கும் போதும். சீனு, இங்க பாரு மாயா, இங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகணும்னா அதுக்கு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அதுதான் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. அததான் நான் உனக்கு பதிலா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்டா அப்படி பேசுற? நான் சொல்றத கொஞ்சம் நம்பு. அந்த கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். அவனை கண்டுபிடிக்கதான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். சீனு, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் சீனு. நீ பேசினதெல்லாம் கேட்டு நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும். தள்ளு. என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லல்ல? 1% கூட இல்ல. சரி, நீ நம்ப வேண்டாம். ஆனா நாளைக்கு அந்த கார்த்திகை கண்டுபிடிச்சி கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்துவேன். அப்ப உனக்கு நான் சொல்றது உண்மைன்னு தெரியும் சீனு.